ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பவர் அப்படின்னா வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு காமன் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எ ரேஷியோ ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு ஒர்க் நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து வருது மெக்கானிக்கலாக அப்படிங்கிற மாதிரி மெக்கானிக்கலாகவும் டிஃபைன் பண்ணலாம், எலக்ட்ரிக்கலாகவும் டிஃபைன் பண்ணலாம், பவரை எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஸோ டிஃபைன்ட் அஸ் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவரோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா P/VI. இதோட யூனிட் என்ன அப்படின்னு பேசிக்கலாக யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபிசிக்ஸில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்னா வந்து W அப்படிங்கிறத வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பட் ஆஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வந்து இந்த வாட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்ட் தான். பட் ஆனால் எந்த இடத்துல வந்து இந்த வாட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம் அல்லது வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாராவது பேசிக்கலாக வந்து ஒரு நம்மள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை வந்து ஒரு யூனிட் ஆஃப் பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வாட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஆஃப் விச் பவர் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட திருப்பி கொஸ்டின் கேட்கலாம், அல்லது வந்து எந்த பவரோட யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி கேட்கலாம். இதில் வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவருக்கே வந்து நிறைய விதமான யூனிட் இருக்குது, சரிங்களா? ஸோ பவருக்கு வந்து வாட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யூனிட் சொன்னீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ரெசிஸ்டிவ் நெட்வொர்க்கை மட்டும் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டிசியில் ஒர்க் ஆகக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எலக்ட்ரிக்கலில் 3 காம்பனன்ட் இருக்குது, RLC இருக்குது. இதில் LNC வந்து டிசியில் வந்து ஒர்க் ஆகாது, ரெசிஸ்டர் மட்டும் தான் ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் பவர் வந்து வாட்டாக இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா R வந்து ரெசிஸ்டிவ் காம்பனன்ட், LNC வந்து பேசிவ் காம்பனன்ட். அதாவது வந்து ஆர்னா வந்து ஆக்டிவ் காம்பனன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவ் காம்பனன்ட்னா பவரை வந்து என்ன பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணாது, பவர் வந்து கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிளியராக வந்து எழுதி காமிச்சா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ RLC இதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ்னு சொல்லுவாங்க, மிச்சம் ரெண்டையும் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பேசிவ்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து பேசிக்கலாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் த காம்போனன்ட்ஸ் which does not store energy but consume energy. அதே நேரத்தில் பேசிவ்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், the components which does not consume energy but ஸ்டோர் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? ஸோ இந்த இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், ரெசிஸ்டிவ் எலமெண்ட்ஸ், இந்த பவர் விச் இஸ் கன்சியூம்ட் பை த லோட் இஸ் கால்ட் ரியல் பவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரியல் பவர்னா P/VI cos φ. cos φ வந்து பவர் ஃபேக்டர். ஏசியாக இருந்தால் cos φ வரும், அதே நேரத்தில் டிசியாக இருந்தால் வெறும் VI மட்டும் வரும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா AC DC ரெண்டுலேயுமே வந்து ரெசிஸ்டர் வந்து ஒர்க் ஆகும், கரெக்டாக? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா I2R லாஸும் இருக்கும். லாஸை நம்ம தவிர்த்துட்டு பார்க்கும்போது பவர் கன்சியூம் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து VI, அந்த லோடு ஒர்க் ஆகுதுக்கு வந்து பவர் கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரியல் பவர் தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து வாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரியல் பவராக இருந்தால் மட்டுமே தான், DC நெட்வொர்க்காக இருந்தால் மட்டுமே தான் பவரோட யூனிட் வந்து வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க AC நெட்வொர்க்லாம் வேறு என்னென்ன மாதிரியான பவர் யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் பவர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சர்க்குலேட்டிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்குலேட்டிங் பவர்னா வேற ஒன்றும் இல்லை, ரியாக்டிவ் பவர். இது நம்ம நார்மலாக வந்து கேள்விப்பட்டிருப்போம், நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். ரியல் பவர், ரியாக்டிவ் பவர்னு சொல்லுவாங்க. இதில் ரியல் பவர் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. ரியாக்டிவ் பவர்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவர் விச் இஸ் நாட் கன்சியூம் பை த லோட். இது வந்து பவர் வந்து கன்சியூம் ஆகாது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் வந்து லோடோட ஆப்ரேஷனுக்காக யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் ஆகாது, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் மட்டும் தான் எடுக்கும். இந்த LC இந்த இண்டக்டர் கெப்பாசிட்டர்லேயுமே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஏன்னா வேர்ல்டில் எல்லா மெட்டீரியல்ஸுமே ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இந்த பவர் வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணிக்குமே தவிர மெயினாக மேக்ஸிமம் 95 to 98% வந்து இந்த ரியாக்டிவ் பவர் வந்து கன்சியூமே ஆகாது. இது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டோர் ஆகும், அதே நேரத்தில் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் இது வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பவருக்கு வந்து யூனிட் எப்படி கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட் ஆம்ப்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. VAR அப்படின்னா வோல்ட் ஆம்ப்ஸ் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பவரோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா VAன்னு சொல்லுவாங்க. வோல்டேஜோட யூனிட் வந்து V, ஐயோட யூனிட் வந்து A, வோல்ட் ஆம்ப்ஸ். ஆர்னா வந்து ரியாக்டிவ் பவர், சர்க்குலேட்டிங் பவர். இது வந்து சோர்ஸ்லேருந்து லோடுக்கு வரும். இதே நேரத்தில் லோடோட எனர்ஜி டிமாண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா லோட்லேருந்து மறுபடியும் சோர்ஸுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மாறி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குமே தவிர இந்த பவர் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்சியூமும் ஆகாது, அது மாதிரி நிறைய லாஸும் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளோயிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சர்க்யூட்லேருந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேரண்ட் பவர்னா வேற ஒன்றும் இல்லை, ரியல் பவர் ப்ளஸ் ரியாக்டிவ் பவர். ஸோ அதாவது வந்து ஒரு சர்க்யூட் இருக்குது அப்படின்னா இன்புட்லேருந்து வரக்கூடிய பவர் தான் வந்து ரியல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் பவர் வந்து ரியல் பவர் சொல்கிறேன், அப்பேரண்ட் பவர். அது இன்புட் பவர்லேருந்து வரக்கூடியது வந்து அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பேரண்ட் பவர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது லாஸும் ஆக போகிறதில்ல, எங்கேயும் ஸ்டோரும் ஆக போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து ஃப்ளோ ஆக போகுது, ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சப்ளைலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு AC சப்ளையாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு DC சப்ளையாக இருக்கலாம். பவர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட்டையும் வோல்டேஜும் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லோடுக்கு போனதுக்கப்புறம் தான் ரியலாக ரியாக்டிவாக நம்ம வந்து பிரிக்க முடியும். லோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டோரும் ஆகாது, அதே நேரத்தில் கன்சியூமும் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து இது வந்து என்ன ரியல்னு சொல்ல முடியாது, ரியாக்டிவ் சொல்ல முடியாது. அதனால் சொல்கிறாங்க டோட்டல் இன்புட் பவராக அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்பேரண்ட் பவர்னா என்ன பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து வோல்ட் ஆம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, ஃப்ளோயிங் இன் அ சர்க்யூட். இது வந்து சர்க்குலேட்டிங் பவர், இது வந்து ஃப்ளோயிங் இன் அ சர்க்யூட். இது நார்மலாக வந்து
ரியல் பவர் ரியாக்டிவ் பவர் அதாவது வந்து ஆர்எல்சின்னே கிடையாது. எந்த சர்க்யூட்டாக இருந்தாலுமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய பவர் யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா வோல்ட் ஆம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 3 விதமான யூனிட் வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று வாட்டு, இன்னொன்று VAR, இன்னொன்று வந்து VA அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு முக்கியமான ஒரு பவரோட யூனிட் எந்த மாதிரி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம், எனர்ஜி மீட்டர் வீட்டில். ஸோ எலக்ட்ரிக் போர்டிலேருந்து 2 months ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் போர்டை செக் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஃபீஸ் போடுவாங்க. அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணுவோம் எவ்வளோ யூனிட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம் அந்த 2 மாதத்தில் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு பவரை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஜூல்ஸ் பெர் செகண்ட். அதாவது வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஜூல்ஸ் வந்து கன்சியூம் ஆயிருக்கு. ஜூல்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சியூம். ஸோ 1 யூனிட் ஆஃப் எனர்ஜி கன்சியூம் பண்ணதுக்கு நமக்கு எவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பவர் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வாட் ஹவர் அல்லது வந்து கிலோ வாட் ஹவர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் இல்லை, இது வந்து எனர்ஜி. பட் இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம். ஸோ அதை தான் வந்து ஜூல்ஸ் பெர் செகண்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நான் சொல்ல நினச்சேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் எங்கேயுமே இதை வந்து ரெஃபர் பண்ணிலாம் சொல்ல, இதை வந்து நான் ஜஸ்ட் நானே இன்றைக்கி வந்து சும்மா இதை பற்றி போடலாம்னு சொல்லி யோசிச்சு தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக பவருக்கு வந்து என்ன மாதிரியான டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் யூனிட் இருக்குது, நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஸோ இதை தான் வந்து சொல்ல நினச்சேன். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதை சம்மந்தமான வேறு என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிற கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி ரிவ்யூஸ் வந்து சொல்லிட்டே இருங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை see you guys, take care, bye, cheers and thank you for watching.